எப்படி எலியா, எலிசா, இயேசு கிறிஸ்து, பவுல் அப்போஸ்தலன் அவர்கள் சந்தித்த அத்தனை பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியாக விளங்கினார்களோ, என்னுடைய செய்திகளை கேட்கிற அத்தனை பேரும் நீங்கள் சந்திக்கிற அத்தனை பிரச்சனையையும் அகற்றி விடுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் அதில் மேஜிக்கே கிடையாதுங்க. உங்கள் விசுவாசம் விண்ணை தொடும். எப்படி இருக்கும்? எலியாவை போல, எலிசாவை போல, இயேசு கிறிஸ்துவை போல, பவுல் அப்போஸ்தலை போல அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வாக தேவன் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இடையிலே நிறுத்தாதீர்கள். அவர்கள் செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யவில்லை என்றால் 800 கோடி ஜனங்களை எப்படிங்க சந்திக்க முடியும்? தேவன் நமக்கு கிருபையாக தந்திருக்கிற 115வது அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் என்கிற தலைப்பிலே ராஜ்யத்தின் சிறப்புரிமை, born to reign, ஏற்கனவே 4 செய்திகளை நம்ம வழங்கியிருக்கிறோம். அவைகளை பாருங்கள். இன்றைக்கு அருமையானவர்களே, ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் ஆஃப் த கிங்டம். நான் அடிக்கடி சொல்லுகிறேன் பாருங்கள். கொலோசேர் 1:13 படி நாம் என்றைக்கு மறுபடி பிறந்தோமோ, அல்லது என்றைக்கு இந்த உலகத்திலிருந்து நாம் மறுபடி பிறந்தோமோ, அன்றைக்கு மறுபடி பிறந்த பொழுது அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டோம். அங்கே தேவன் வைத்திருக்கிற உங்களுக்கு உரிமைகளை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் சாதாரண வாழ்க்கையே வாழ மாட்டீங்க. நான் அடிக்கடி சொல்கிற பாருங்க, எலியாவை போல, எலிசாவை போல, இயேசு கிறிஸ்துவை போல, பவுல் அப்போஸ்தலரை போல தான் நீங்கள் வாழ முடியும். Hallelujah. Oh, thank you Lord for your goodness. What a loving daddy. ஒரு உதாரணம் சொல்லும்போது நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள். நீங்கள் எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க. எதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? யோவான் 1:12 ஏற்றுக்கொண்டீர்கள். என்னது? அவருடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டீங்க இல்லையா? அதே போல நீங்கள் சத்தியத்தை சரியாக கற்றுக்கொள்ளுகிறதுனாலே உங்களை பற்றி எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேங்க. அப்படி என்றால் என்ன பொருள்? உங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து என்னென்னலாம் சொல்லியிருக்கிறார். நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது, நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இன் அதர் வேர்ட்ஸ், யூ ஆர் born to reign. நீங்கள் ஆளுகை செய்யும்படியாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்திருக்கீங்க. Oh, what a loving daddy. There is supernatural power inside you. Every child of God is a power carrier. What's about that power? It is supernatural power. கேன்சர் வியாதி போனால் போயிருக்குங்க, செத்தவங்களை எழும்புங்கன்னா எழும்பியிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் பைபிளில் இருக்க, நம்மளை செய்யவும் சொல்லி இருக்கிறாரா இல்லையா? ஆமே. இன் அதர் வேர்ட்ஸ், ஏதேன் தோட்டத்தில் நம்முடைய முதல் பெற்றோர் இழந்த அந்த ஆளுகையை, அந்த அவருடைய சாயலை, அந்த அவருடைய ரூபத்தை நாம் திரும்பவும் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அது ராஜ்யத்தினுடைய சிறப்பு உரிமை. அருமையானவர்களே, ஆமேன், 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 ஆமேன். அதனால தான் ரோமருக்கு எழுதும்போது பவுல் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? தேவ புத்திரர்கள் வெளிப்படும்படியாக சர்வ சிருஷ்டியும் காத்து கொண்டு இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற மகனே, மகளே, நீ வெளிப்பட்டு, நான் சொன்ன பாருங்க, ஒரு 4-5 பேர், எலியா, எலிசா, இயேசு கிறிஸ்து, பவுல், இவர்களை போல நீ ஜொலிக்கும்படியாக. யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைட் ஆஸ் வெல் அஸ் யூ ஆர் ஃபுல்லி எம்பவர்ட். இந்த 2 தான் நாங்கள் வேணும். உங்களுக்கு இவ்வளோ குற்ற உணர்வு, நான் எப்படி சார் முடியும்? நான் தான் இந்த பாவத்தில் இருக்கேனே, நான் இதை செய்துட்டேனே, இதை செய்யலையே. அதனால தான் திரும்ப திரும்ப ஆவியானவர் என் மூலமாக பேசுகிறார். என்ன பேசுகிறார்? உன்னுடைய ஸ்பிரிட் மேனில் யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு. உங்கள் ஆவி மனுஷனிலே நீங்கள் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்கிற நிஜத்தை உங்களாலே ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு ப்ராடக்டை கொடுக்க போகிறேன். அது என்ன ப்ராடக்ட் தெரியுமா? ஆவி, ஆத்துமா, சரீரம். சரிங்களா? ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி. இதை புரிஞ்சிட்டீங்கன்னா யூ ஷால் ஷேக் த வேர்ல்டு. உலகத்தை உலுக்குவீர்கள். அருமையானவர்களே, இந்த ஆவி மனுஷனை குறித்து எனக்கு நாலேஜ் இல்லைன்னா ஒரு அற்புதம் கூட நான் செய்திருக்க மாட்டேங்க. கிருபை பாருங்க, இன்றைக்கு அற்புதம் நடக்காத நாளே இல்லை. உங்கள் ஆவி மனிதனிலே நீங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டீர்கள். எழுதி தந்திருக்கிற எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அது என்னது? நான் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டிருக்கிறேன். எங்கே? என்னுடைய ஆவி மனுஷனிலே. I have already got it. What? The qualification. I am fully qualified.
என்றைக்கு மறுபடி பிறந்தேனோ அன்றைக்கு ஐ எம் ஃபுல்லி குவாலிஃபைட், ஐ எம் ஃபுல்லி எம்பவர்ட். ஹல்லேலூயா. இந்த ட்ரூத் எல்லாம் தெரிஞ்ச பாருங்கள், எந்த வியாதி கண்டாலும் விடுறதில்லை. அவர் இந்துவா கடவுள் இல்லைன்னு சொல்கிறவராக இருந்தாலும் சரி, சிம்பிள் தானே, கை வச்சா சுகமாகுது. ஹல்லேலூயா. ஓ வாட் அ லவ்விங் டாடி. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். எனவே நீங்கள் இந்த உலகத்தை ரூல் பண்ண போகிறீங்க. ஆமென். எங்கே இழந்தது? அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அவருடைய ஆளுகை. அங்கே ஆதியாகமம் 1:26 மற்றும் 28 என்ன சொல்றாரு? ஆண்டு கொள்ளுங்கள், ஆளுகை செய்யுங்கள். ஐயா, அதை திரும்பவும் மீட்டு கொடுக்கவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனித அவதாரம் எடுத்தார். அதை அவர் பூரணமாக செய்து விட்டார். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னவர் உங்களுடைய ஸ்பிரிட் மேலே ஃபுல்லாக பர்ஃபெக்டட் ஆக்கிட்டார். ஹல்லேலூயா. ஓ உலகம் பாருங்க. ஸோ அப்படி நம்மை முற்றிலுமாக தகுதிப்படுத்தி எந்த ஸ்டேட்டஸில் வச்சுட்டாரு? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். நான் பவுல் சொன்னால் கூட இதை சீரியஸாக ப்ரீச் பண்ண மாட்டேங்க. பேதுரு சொன்னால் பேதுருவா ஒருவேளை நான் சீரியஸாக ப்ரீச் பண்ண மாட்டேன். இயேசு சொன்னதை நம்ம அலட்சியம் செய்யலாமா? அது கொழுப்பு தானே. ஐயா, அதை ஏற்றுக்கொள்ளுவதுதான் தாழ்மை. நீ கண்டுக்காம விடுறா பத்தியா? எதை கண்டுக்காம விடுறீங்க? யோவான் 10:34 கண்டுக்கிறதே இல்லை சபை. அது பெருமை. உனக்கு தாழ்மை இல்லை. எப்போ என்னை பற்றி என் இயேசு சொன்னதை ஏற்றுக்கொள்வது தான் தாழ்மை. அதை நான் ஏற்றுக்கொண்டேன், எனவே ஏற்றமிகு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதற்கு நேராகவே தேவனுடைய ஆவியானவர் உங்களை நடத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், உலகம் உங்களை மனுஷனாக பார்க்கலாம். உங்களை சிருஷ்டித்தவர் என்னவாக பார்க்கிறார் என்பதான் மேட்டருங்க. உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை எப்படி பார்க்கிறாரோ அப்படி பார்க்க துணியுங்க. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். இந்த வசனமும் தவறாததுன்னு சொல்கிறார. உங்களுக்கு சங்கீதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து காண்பிக்க போகிறேன். சங்கீதம் 82:6 மற்றும் 7 வசனங்கள். இதைத்தான் அங்கே இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். இதை பற்றி இப்படி எழுதலையா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று எழுதவில்லையா? இந்த வேத வசனமும் தவறாததாக இருக்கிறத எதை கோட் பண்ணுகிறார் என்றால் சங்கீதம் 82:6 மற்றும் 7 வசனங்கள். தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல தான் சாவீங்க. எத்தனை பேர் புரியுதுங்க? இதை விட எப்படிங்க எக்ஸ்பிளிசிட்டாக எழுத முடியும்? வெளிப்படையாக எழுத முடியுமா? நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். ஏனென்றால் தேவன் உங்களை எந்த ஸ்டேட்டஸில் வைத்திருக்கிறேன் என்று எழுதி தந்திருக்கிறாரோ அதை கண்டுகொள்ளவே மாட்டீர்கள். எத்தனை பேர் புரியுதுங்க? திரும்ப வாசிக்கிறேன். நீங்கள் சங்கீதம் 82:6, 7 ஆகிய 2 வசனங்களையும் மத்தேயு 10வது அதிகாரம் 34, 35 இந்த 4 வசனங்களையும் ரூம் போட்டு தியானிங்க. அருமையானவர்களே, பரலோகம் உங்களை நம்பி இருக்கு. எப்படி கிபி முதல் நூற்றாண்டிலே பரலோகம் சீஷர்களை நம்பி இருந்ததோ, ஆமென். எப்படி அந்த யுத்த களத்திலே பரலோகம் தாவீதை நம்பி இருந்ததோ, எப்படி அந்த வனாந்தரத்திலே காலேபையும் யோசுவாவையும் பரலோகம் நம்பி இருந்ததோ, அதை போல இந்த 21ஆம் நூற்றாண்டிலே பரலோகம் ஒன்றை நம்பி இல்லையா? நீ இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் என்னோடு இணைக்கப்பட்டிருக்கிறாய். ஆமென். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். இயேசு கிறிஸ்து உன்னை பற்றி என்ன சொன்னாரோ ஏற்றுக்கொள். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்க, பவுலும் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இதை அறிந்தவர்கள் என்ன செஞ்சாங்க? சூழ்நிலைகளை தலை நேராக மாற்றி போட்டார்கள். அங்கே என்ன சூழ்நிலை? இருள் வருது. தேவனுடைய சேனையினுடைய கை ஓங்கி நிற்கிறது. வெற்றியை அவர்கள் அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்துட்டு சத்துருக்களை மடங்கடிக்கிறார் தேவன். அவர்களுக்கு என்ன தேவை? வெளிச்சம் தேவை. எப்படிங்க ஆளுகை செய்தான் காலேபு யோசுவாவும்? சூரியனே இங்கே நில்லு, சந்திரனே இங்கே நில்லு. ஐயா, அந்த ஸ்பெஷல் பவர் உனக்கு இல்லையா? ஆர் யூ நாட் அ வேர்ல்டு ஷேக்கர்? நீ உலகத்தை உலுக்குகிறவன் இல்லையா?
இதற்காக தேவன் உன்னை என்னோடு இணைக்கவில்லையா? இன்னும் ஏன் நீ நடுத்தருவில் நிற்கிறாய்? ஏன் பரிதாபமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய்? ஏன் வியாதியோடும் தரித்திரத்தோடும் குடும்ப குழப்பத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் தெரியுமா? உனக்கு தேவன் வைத்திருக்கிற ஸ்டேட்டஸை குறித்து அறிவு இல்லை. இந்த முதல் பெற்றோர் செய்த அக்கிரமத்தில் பெரிய அக்கிரமம் என்ன தெரியுமா? தங்களுடைய ஸ்டேட்டஸை அவங்க அறியலை. ஏற்கனவே தேவ சாயல், தேவ ரூபம், ஆளுகை எல்லாத்தோடு தான் நான் இருக்கிறேன். இன்னும் அதர் வேர்ட்ஸ், நான் தேவனை போல தான் இருக்கிறேன் என்கிற நாலேஜ் இருந்தால் அந்த பொய்யன் வரும்போது என்ன சொல்லியிருப்பாங்க? அப்பாலே போ சாத்தானே, இப்பொழுதே நாங்கள் தேவர்களை போல தான் இருக்கிறோம் என்பதை நம்பி பிசாசுக்கு ஏற்றுன்னு இருப்பாங்க. உங்களுக்கு என்ன தெரில தெரியுமா? யோவான் 10:34 தெரில. தேவர்களாக இருக்கிறீர்கள், கொஞ்சம் கூட கண்டுக்கிறது இல்லை, நடுத்தரில் நிற்கிறீங்க. எழும்புங்கள் அருமையானவர்களே, பரலோகம் நம்மை அல்லவா நம்பி இருக்கிறது. அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லையே. ஐயோ அது ரொம்ப கஷ்டம் இல்லையே. கஷ்டம் எல்லாவற்றையும் சிலுவையில் இயேசு கிறிஸ்து முடித்து விட்டாரே அருமையானவர்களே. ஆமென், ஹல்லேலூயா, 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 ஆமென். அந்த அருமையானவர்களே, அந்த ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸை நம்மகிட்ட கொடுத்ததை பவுல் அறிஞ்சிருந்தான் பாருங்க. அதனால தான் சக்கப்போடு போட்டான். வெளிப்பாடுகளினால் தேவனால் அவனை நிரப்ப முடிந்தது. 12 புஸ்தகங்களை எழுத வைக்க முடிந்தது. ஏன் தெரியுமா? அவனுக்கு ஒரு வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடு? தேவன் என்னை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அக்கார்டிங் டு ரோமன்ஸ் 8:30 ஸ்ட்ராங்காக சீல் பண்ணுறான், பஞ்சுவேர்டு பேசுகிறான். ஐயா, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அது ராஜ்யத்தினுடைய சிறப்பு உரிமை. மகிமைப்படுத்தி இருக்கிறார்னா என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை எந்த ஸ்டேட்டஸில் பிதாவாகிய தேவன் வைத்திருக்கிறாரோ அதே உயர்வான ஸ்டேட்டஸில் நாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம் அருமையானவர்களே. உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம். சாதாரண வாழ்க்கை வாழாதீங்க. சஞ்சலத்தோடும் தவிப்போடு வாழாதீர்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்பது பழைய ஏற்பாடு. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி விட்டன என்பது புதிய ஏற்பாடு. கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்பது பழைய ஏற்பாடு. கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்பதே புதிய ஏற்பாடுங்க. எங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்பது சிலுவைக்கு முன்னால் சொல்லப்பட்டது. சிலுவைக்கு பிறகு நம்முடைய துக்கங்கள் அவர் சுமந்து கொண்டதுனால நமக்கு மகிழ்ச்சி ஒன்று தான் தலையெழுத்து அருமையானவர்களே. ஓ வாட் அ லவ்விங் டாடி. ஆமென். இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தையை சீரியஸாக எடுத்துட்டான். யாரு? பவுல். என்ன சொல்லி எழுதியிருக்குது அங்கே யோவான்ல? இயேசு சொல்லுகிறார், பிதாவே நீ தந்த மகிமையை இவர்களுக்கு கொடுத்துட்டேன். இதை பிடிச்சிட்டான். தேவன் என்னை மகிமைப்படுத்தி இருக்கிறார், எனவே வாழ்க்கையில் நான் சந்திக்கிற எல்லாவற்றுக்கும் தேவன் என்னை தீர்வாக வைத்திருக்கிறார் என்கிற வெளிச்சம் வந்துட்டுங்க. வாட் எவர் மே பி த சிச்சுவேஷன், நீ தான் தீர்வு. யூ ஆர் born to reign in the supernatural name of the Lord Jesus Christ. நான் சொல்றது பொய்யா மையாங்க? ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.